ஹலோ யூவர்ஸ், இது திரைச்சாரல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், லதா படு கவர்ச்சியாக நடித்த படத்தில் முதல் இடத்தை பிடிக்கும் படம் அப்படிங்கிற ஒரு இதை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நடிகை லதா தமிழ் சினிமாவில் பல படங்களில் கவர்ச்சியாக நடித்துள்ளார். ஆனால் லதா கவர்ச்சியாக நடித்த படங்களில் முதல் இடத்தை பிடித்த படு கவர்ச்சி படத்தை பற்றித்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1975 வெளிவந்த படம் பல்லாண்டு வாழ்க. இந்த படத்தில் போய் வா நதி அலையே, இவள் பூ பூக்கும் நாள் பார்த்து வா என்ற எம்ஜிஆரும் லதாவும் பாடும் பாடல் காட்சி இருக்கிறது. இந்த பாடல் முழுவதும் நீரில் அருவியில் நனைந்து குளித்து கொள்ளும்படியாகவே காட்சி அமைக்கப்பட்டிருக்கும். இந்த பாடல் காட்சியில் லதா மிக 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 மோசமாக படு கவர்ச்சியாக நடித்திருப்பார். இப்படிப்பட்ட காட்சிகளில் லதா எப்படித்தான் நடித்தார் என்று ஆச்சரியமாக பார்க்கும்படியாக இருக்கும். பாடலின் ஆரம்ப காட்சியிலிருந்து முடியும் வரை மிகவும் ஆபாசமாகவே இருக்கும். இந்த பாடல் காட்சியில் எம்ஜிஆரும் விருப்பமாகவே நடித்திருப்பார். இவ்வளவு ஆபாசமாக நடிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. எம்ஜிஆரை திருப்திப்படுத்துவதற்காகவே இப்படிப்பட்ட சில பாடல் காட்சிகளை இயக்குநர்கள் வைக்கிறார்கள். இந்த பாடல் காட்சியை யூடியூப்பில் நீங்கள் பாருங்கள். உங்களுக்கே இந்த பாடல் காட்சி போல லதா படம் எதுவும் இல்லை. அதனால் இந்த பாடல் காட்சியே முதல் இடத்தை பிடிக்கிறது. மேலும் அடுத்த இடத்தில் இருக்கும் படம் உரிமை குரல், 1974 வந்தது. இந்த படத்தில் எம்ஜிஆரும் லதாவும் பாடும் பாடலாக பொன்னா பிறந்தா ஆம்பளகிட்ட கழுத்தை நீட்டிக்கணும் என்ற பாடல் காட்சி வரும். இந்த பாடல் காட்சி முழுவதுமே ஆபாசமாக இருக்கும். அதில் முக்கியமாக தண்ணீர் தொட்டியில் லதாவுடன் எம்ஜிஆர் பாடும் இந்த பாடல் காட்சியில் லதா மிக மிக படுகவர்ச்சியாக நடித்திருப்பார். அந்த நேரம் இப்படிப்பட்ட பாடல் காட்சிகளில் ஏன் எம்ஜிஆர் நடிக்கிறார் என்ற கேள்வியெல்லாம் வந்தது. ஆக இந்த இரண்டு படங்களில் இடம்பெற்ற இந்த இரண்டு பாடல்களும் லதா மிகவும் ஆபாசமாக நடித்த பாடல் காட்சிகளாகும். சரிவர்ஸ், இந்த கன்னடத்துடன் முடிகிறது. அடுத்து ஒரு நல்ல கன்னட சந்திக்கிறேன். நன்றி.